வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இந்த பதிவுகளால் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்டா, அதாவது அகதி விண்ணப்பம் செலுத்த போகிறவர்களுக்கு ஏதாவது ஆப்பை சொருக போகிறதா அரசு, கனேடிய அரசு. அது பற்றித்தான் இந்த பதிவுகளால் பார்க்க போகிறோம். இப்போ மெல்லமாக இந்த புதிய அரசாங்கத்தில் இமிக்ரேஷன் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கை வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அதுபோல புதிய இமிக்ரேஷன் மினிஸ்டர் டயப் அவர்களுடைய வேறு விதமான நடவடிக்கைகள், பரிந்துரைகள் ஒரு பக்கம் போய் கொண்டிருக்க, இந்த கனடா போர்டர் சர்வீஸ் ஏஜென்சியால் பப்ளிக் சேஃப்டி என்கின்ற மினிஸ்ட்ரிக்கான் பிறகுது. அதை ஈழத்தமிழரான ஹரி ஆனந்த சங்கரி அவர்கள்தான் அந்த அமைச்சராக பதவி வகிக்கிறார். அப்போ அவர் ஜூன் 3, 2025 ஒரு பில் பிரேரணைகளால் ஊடகங்களை சந்தித்து அந்த கனடா போர்டர் சர்வீஸ் ஏஜென்சியின் இனி வர்ற எல்லை பாதுகாப்பு சம்பந்தமாக அந்த விடயங்களை ஊடகங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார், மக்களுக்கு தெரியுமுகமாக. அதில் மிக முக்கியமான விடயம் அகதிகள் சம்பந்தப்பட்ட விடயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இங்கே இப்போ முதல் இருக்கிற சட்டம், நீங்கள் எப்போ வந்தாலும் எத்தனை நாள் தங்கியிருந்தாலும் அகதி விண்ணப்பம் கோரி அதனுடைய ப்ராசஸ் நடக்கும் வரைக்கும் இங்கே தங்கி இருக்கலாம். அப்படித்தான் இருந்தது இந்த அகதிகள் சட்டம். ஆனால் புதிய எல்லை பாதுகாப்பு சட்டத்தின் மூலம் இந்த இமிக்ரேஷனில் சின்ன இறுக்கங்களை கொண்டிருக்கணும். எப்படி என்றால், ஜூன் 24, 2025 பிறகு நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டுமென்றால் மிக கவனமாக செய்ய வேண்டும். அது என்ன விடயம் என்றால், தெரியாதவர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கோ. என்ன விஷயம் என்று பார்த்தோம்னால், கனடாவுக்குள்ள நீங்கள் ஒரு வருஷம் பூர்த்தி ஆகினதுக்கு பிறகு நீங்கள் இப்போ எதுவுமே ரிஃப்யூஜி கிளைம் பண்ணல, ஒன்றுமே கிளைம் பண்ணல, ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் இருக்கிறீங்க. உதாரணமாக விசாவை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. டெம்பரரி ரெசிடென்ட் விசாண்டா, இல்லை விசிட்டர் விசாவோ, சூப்பர் விசாவோ, இன்னும் ஒரு விசா, ஸ்டூடெண்ட் விசாவோ, ஏதோ ஒரு விசாவில் டெம்பரரி ரெசிடெண்டாக சட்டபூர்வமாக இருக்கிறீங்க அல்லது சட்டபூர்வம் இல்லாமல் ஒழிச்சிருக்கிறீங்கள் என்றால், அது ஒரு வருஷத்துக்கு பிறகு, அதாவது அகதி கோரிக்கை இல்லாமையே போடாமையே நீங்கள் தங்கி இருக்கிறீங்கள் என்றால், அது ஒரு வருஷம் தாண்டிச்சுதென்றா அதுக்கு பிறகு ஜூன் 24 பிறகு அகதி விண்ணப்பம் கோர முடியாது என்ற இறுக்கம் வரப்போகுது ஜூன் 24 பிறகு. ஆகவே இது யாரை பாதிக்க போகுது என்று பார்த்தோம் என்றால், இப்போ விசாவை வச்சுக்கொண்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு முதல் 6 மாத விசாவில் வந்திருப்பினோம், 6 மாதம் முடிஞ்சோன்னு திருப்பி 6 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிருப்பினோம். இன்னும் அவைக்கு காலம் இருக்கும். ஸோ அவை அப்ளை பண்ணாமல் ரிவ்யூஜி கிளைம் பண்ணாமல் அகதி விண்ணப்பம் கோராமல் இருந்துச்சுன்னா ஜூன் 24 பிறகு அவை கோர முடியாது. அதே மாதிரி இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் பேர் என்ன செய்யணும்னா, இங்கே ஃபீஸ் கூடிட்டுது, அதை விட பிஆர் கொடுக்க தூக்கி ஏற்றி அனுப்ப போகிறான்றதுக்காக அவர்கள் என்ன செய்யணும்னா ஓடி போய் இப்போ பேர் ரிவ்யூஜி கிளைம் பண்ணினோம் என்ற தங்கி இருக்கிறதுக்காக. ஆனால் ஜூன் 24 பிறகு சட்டம் என்ன சொல்ல போதுண்டா, கனடாவின் கனடாவுக்குள்ள நீங்கள் ஒரு வருஷத்துக்கு மேலதிகமாக இருந்துட்டீங்களா ரிஃப்யூஜி கிளைம் பண்றதுக்கு தகுதி அற்ற நபர்களாக மாறுகிறீர்கள். அப்ப இந்த பிரேரணையின்படி, இந்த புதிய சட்டத்தின்படி என்ன செய்ய வேணுமெண்டா, இப்ப இருக்கிற ஆட்கள் ரிஃப்யூஜி கிளைம் பண்ண ஆட்கள் இது பாதிக்க போது அவைக்கு உண்மையாகவே நாட்டில் பிரச்சனை இருந்ததுண்டால் அவை ஜூன் 24 முதல் ரிஃப்யூஜி கிளைம் பண்ணிச்சுனமெண்டா எந்த பிரச்சனையும் அவைக்கு இருக்காது. இன்னும் ஒரு விஷயத்தை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். என்னென்றால், அமெரிக்க போர்டருக்குள்ளால தான் இங்கே எனக்கு அகதிகள் சட்ட விரோதமாக இங்கே அசைலம் கேட்குறவ, அதாவது அகதி விண்ணப்பம், அகதி தஞ்சம் கோர்றவ கனடாக்குள்ள இப்போ அதுலேயும் ஒரு மாற்றம் என்ன வரப்போதுண்டா, கனவேர் இங்கே கனநாளைக்கு பிறகு அந்த அகதி தஞ்சத்தை கோர்றது. இப்போ அதுக்கெல்லாம் ஒரு முட்டுக்கட்டை வரப்போகுது. என்னண்டா, நீங்கள் அமெரிக்கா போர்டருக்குள்ள இந்தியாவில் கனடாக்குள்ள 14 நாட்களுக்குள்ள அகதி தஞ்சம் விண்ணப்பிக்காது விட்டால் நீங்கள் அதை விண்ணப்பிக்கிறதுக்கு தகுதி அற்றவர்களாகிறீர்கள். அதாவது 2 பிரதான விடயம் தெரியுங்க, கவனத்தில் கொள்ள வேண்டும். ஜூன் 24 பிறகு ஒரு வருஷம் பூர்த்தியாகின யாருமே அகதி விண்ணப்பம் கோர முடியாது. அடுத்து அமெரிக்கா போர்டருக்களால் இங்கால கனடாக்குள்ள வர்ற யாருமே 14 நாட்களுக்குள்ள அகதி விண்ணப்பம் கோர வேணும்.
விண்ணப்பிக்க வேணும். அதை விடுத்து நீங்கள் 14 நாளுக்கு பிறகு விண்ணப்பிச்சிங்கண்டா அந்த விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். இப்படியானாக்கள் என்ன செய்ய போயினமெண்டா அவ அந்த அகதி விண்ணப்பம் கோரத்துக்கு தகுதி இல்லை என்று சொல்லி அவர்களை நாடு கடத்துவதற்கு அல்லது நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு அறிவித்திருக்கிறது. ஆனால் இதுல இன்னும் ஒரு விஷயத்தை அடிக்கோடி சொல்லியிருக்கிறோம். அந்த இறுக்கத்துக்குள்ளேயும் ஒரு தளர்வை கடைசியா சொல்லியிருக்கிறோம். என்ன விஷயம் என்றால், அப்படி நீங்கள் விண்ணப்பிக்க முடியாது. ஜூன் 24க்கு பிறகு ஒரு வருஷம் பூர்த்தியாகியும் நீங்கள் அகதி தஞ்சம் கோராதாக்கள் கோர முடியாது. ஒன்று, ரெஃப்யூஜி போட்டுக்களால் நீங்கள் கோர முடியாது, விண்ணப்பிக்க முடியாது. அதை விட அமெரிக்க போர்டருக்களால் வந்தாக்கள் 14 நாளுக்கு மேலே என்றாலும் விண்ணப்பம் கோர முடியாது. அது நாட்டில் திருப்பி அனுப்பப்படுறதுக்கு அவர்களுக்கு வழிவகுக்கும். ஆனால் போகாமல் இருக்கிறதுண்டா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு 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 சலுகை இருக்குது. என்ன விஷயம் என்றால், நீங்கள் இங்கே இருக்கிற சட்டத்தின்படி, கனடா சட்டத்தின்படி ஃப்ரீ ரிமூவல் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ஒன்று இருக்கு. அதாவது நீங்கள் நாட்டுக்கு போனால் ஆபத்து இருக்குது, ஏதாவது உயிர் ஆபத்து இருக்குதுன்னு நீங்கள் எண்பிக்கும் முகத்தில் உங்களோட நாட்டுக்கு திருப்பி அனுப்புகிற நிகழ்வு தற்காலிகமாக நிறுத்தப்படும். ஆகவே அந்த இறுக்கத்துக்குள்ளேயும் ஒரு தளர்வை ஒரு சலுகையும் அது அறிவித்திருக்கிறது. அது வளமையாக இருக்கிற ஒரு விஷயம்தான். ஆகவே இன்னும் ஒரு விஷயத்தை நீங்கள் கருத்தில் கொள்ள வேணும். என்னென்னா, கொஞ்சம் கொஞ்சமாக யூரோப்புக்கு அடுத்ததாக கனடாவிலேயும் அமெரிக்காவிலேக்கு அடுத்ததாக கனடாவிலேயும் இந்த குடியேற்றவாசிகளை கண்ட்ரோல் பண்ண போயினும் சட்ட பூர்வமற்று அதிகளவானாக்கள் வந்திருக்கிறதும், படிக்கவார்னு சொல்லி போட்டு கனகாலம் இருக்கிறதும், திரும்பி போகாமல் இருக்கிறதும், கணவர் தகுதி இல்லாமல் இங்கே இஞ்சியை குடியேறி கணக்கு இடங்களில் செறிவாக இருக்கிறதாலையும் இந்த குடியேற்றவாசிகளை கட்டுப்படுத்த போகினோம். ஆகவே ஜூன் 24க்கு பிறகு ஒரு வருஷம் தங்கியிருந்தாக்கள் அப்ளை பண்ணிடாது. அப்படியான ஆக்கள் இங்கே இருந்துச்சிங்கள் என்றால் அவர்களுக்கு உண்மையாகவே அகதி தஞ்சம் கோருவதற்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும் என்றால் அதுக்குள்ள கோரிடவனும் ஜூன் 24க்கு பிறகு கோர முடியாது. இது போன்ற தகவல்களை அறிவதற்கு தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.